அதாவது வெளிநாடுகளில் உங்களின் கிளைகளை ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன? ஏன்னா பல நாட்டுகள்ல தௌஜியத்தில் கிளை இருக்குது. வெளிநாட்டு கிளைகளுக்கு உங்கள் தலைமையகத்தின் மார்க்க பிரச்சார பங்களிப்புகளை எவ்வாறு வழங்குவீர்கள்? வெளிநாட்டில் கிளை அமைப்பதன் நோக்கம் என்ன என்பதை இன்றைக்கு இந்த கிளை அமைத்ததிலிருந்து விளங்கியிருப்பீர்கள். இப்படி ஒரு அமைப்பு இருக்க போய் தான் தௌஹீத் ஜமாத்னா என்ன, சரியான கொள்கை என்ன என்பதை கூட்டாக உங்களை திரட்டி வைத்து சொல்ல முடிந்தது. அந்த மாதிரி இந்த நவீன உலகத்தில் இந்த தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் சாதனங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிற காரணத்தினால உலகம் பூரா சுருங்கி விட்டது. வெளிநாடு உள்நாடுகள்லாம் கிடையாது. இப்ப இங்க நாங்க சென்னையில உட்காந்து உங்களோட பேசிட்டு இருக்கோம், நீங்க எங்களோட பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி சுருங்கிட்டதுனால நீங்க இங்க வரையெல்லாம் நாங்க வருவதற்கு தான் விசா வேணுமே தவிர மெசேஜ் வருவதற்கு விசா பாஸ்போர்ட்னா தேவையில்லை. அப்படி இருக்கிறதுனால இந்த தாவாவை கொண்டு செல்வதற்கு எல்லா பக்கமும் கொண்டு செல்லணும். ஒரு 10 பேர் நீங்க இருந்தீர்களே, ஆனால் நீங்க அங்க இருந்து கொண்டு உங்களுக்கு தகுதியான தாயிகள் உருவாகிற வரைக்கும் எங்களோட இங்க தொடர்பு கொண்டு இங்கிருந்து அந்த விளக்கங்களை கொடுத்து அப்ப 10, 15, 100, 200, 300, 1000 உண்டாக்குனீர்களே, ஆனால் அப்ப உங்களுக்கு நன்மை கிடைச்சிருமா இல்லையா? அந்த ஒரு நோக்கம் ஒண்ணு. இரண்டாவது துனியாவுல சில சமூக பணிகள்லாம் செய்வதற்கு நிதி ஆதாரங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனால் நிதி ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப லண்டன்ல உங்களுக்கு சொல்வதெல்லாம் நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன் முடியாது என்று சொன்னால், நாம தமிழ்ல தான் நம்முடைய தாவா வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் கூறும் மக்களிடத்தான் நம்முடைய பிரச்சாரம் போய் கொண்டிருக்கிறது. தமிழ் கூறும் மக்கள் பொறுத்த வரைக்கும் 2 வகையாக இருக்கிறார்கள். ஒன்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்து வெளிநாட்டுக்கு போனவர்கள், அது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவங்களுடைய அண்ணன் மாமா குடும்பம் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நீங்க இலங்கை போன்ற மலேசியா போன்ற நாடுகளிலேயே குடிமகனாக இருந்து கொண்டு தமிழ் பேசக்கூடிய மக்களா இருப்பீர்கள். உங்களுடைய உதவிகள்லாம் இங்க வராது, நீங்க எங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நாங்க இலங்கை லண்டன்ல எல்லாம் ஆரம்பிப்பதற்கு என்னன்னா, அங்க உள்ள தௌஹீத் போகணுங்கிறதான தவிர பொருளாதார ரீதியா உங்களுடைய உதவிகள் உங்க நாட்டுக்கு நீங்க அனுப்ப நினைப்பீங்க. மனிதனுடைய இயல்பு என்ன? நம்ம நாடு, நம்ம ஊரு, நம்ம பகுதிக்கு உதவி அனுப்புவோம், நம்ம பித்ராவை திரட்டி அனுப்புவோம், நம்ம நாட்டுக்கு போட்டுன்னு நினைப்பீங்க. அதனால இப்ப நம்ம சவுதி அங்க துபாயில எல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாம் எங்க நாட்டுக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுடைய பித்ராவை எங்க நாட்டில் கொடுக்க நினைக்குவாங்க. அதுக்காக வேண்டி அவங்களுடைய கூடுதல் பங்களிப்பு கிடைக்குமே தவிர, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த தாவா பணியை செய்யக்கூடிய இலங்கைக்கு தான் நீங்க உதவிகள் செய்ய போகிறீர்கள். அந்த மக்களை ஊக்குவிக்க போகிறீர்கள். இலங்கை ஆட்களாக இருந்தால், தமிழ்நாட்டு ஆட்களாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உதவிகள் நீங்க செய்வீங்க. பொருளாதார ரீதியான உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யல, இந்த லண்டன்லயோ பாரிஸ்லயோ மற்ற இடங்கள்ல எல்லாம் ஜப்பான்ல அங்கெல்லாம் இருக்கிறார்கள், எல்லாமே இலங்கை மக்களா தான் இருக்கிறார்கள். உங்களுடைய ஊர்களில் நம்ம அமைப்பதன் நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு செல்லுங்க. நீங்க உங்களுக்கு நாங்க ஆர்வம் ஊட்டுவோம். இப்ப நீங்க கேட்டீங்க 100 பேர் இருந்தீங்கன்னா 200 ஆகுவீங்க, 200 2000 ஆகுவீங்க. ஒட்டுமொத்த தமிழ் ஊர் மக்களுக்கும் போயிடும். அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை தந்திருப்பானே. ஆனால் நீங்க தமிழ்ல வாங்கின விஷயத்தை உள்வாங்கி கொண்டு ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் பிரெஞ்சில் எடுத்து சொல்வீர்களே, ஆனால் இன்னும் பல மொழி பேச மக்கள்கிட்ட தாவா போய் சென்று அடையும். அந்த நோக்கத்தை தவிர வேற நீங்க தேர்தலில் நாங்க அரசியல் கட்சியா இருந்தா கூட நீங்க எங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? இலங்கை லண்டன்ல உட்காந்து என்ன உதவுவீங்க? இலங்கை மக்களுக்கு என்ன உதவ போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. இதுல எந்த எதிர்பார்ப்பே ஒண்ணும் கிடையாது. தாவா மட்டும்தான்.